வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு உண்டான ரிசல்ட் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ரிசல்ட் வரும், எப்போ வரும்னு அதற்குண்டான ஒரு முக்கியமான அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட்டுட்டாங்க. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இதை தான் பற்றி பார்க்க போகிறோம். ரிசல்ட் எப்படி பார்க்குறது, அந்த மெரிட் லிஸ்ட்லாம் வருது இல்லை, அதில் 1, 2 இப்படி பாயிண்டாக வருது. இது எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விதமான தகவல்களை 1 by 1 அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பொறுமையாக வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு விண்ணப்பிச்சதில் செலக்ட் ஆனீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் 14 பேர். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவிலே சொல்லியிருந்தேன், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ரிசல்ட்டில் செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்கள தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 by 1 எல்லா விதமான தகவலையுமே இனிமேல் கேதர் பண்ண போகிறோம். எப்படி நீங்கள் உள்ளே போனீங்க, எப்படி அப்டேட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அவங்ககிட்ட தான் கேதர் பண்ணி சொல்ல போகிறோம். அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளையே ஒரு ஆச்சரியப்படும் வகையில் ஒரு தகவல் சொன்னாங்க. அவங்க 10th 12th மார்க்ஸ் கம்மி தான் இருந்தாலும் ஆனால் செலக்ட் ஆகிருக்காங்க. இந்த ஜிடிஎஸ் போஸ்ட்டில் செலக்ட் ஆகி உள்ளே போயிருக்காங்க. இதில் முக்கியமான காரணம் என்னன்னா, நாம் சொன்ன அந்த தகவலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செலக்ட் ஆகி உள்ளே இருக்காங்க, வேலைவாய்ப்புக்குள்ளே போயிருக்காங்க. எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லா விதமான தகவல்களையுமே 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகணும் அப்படின்னாலே நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். மார்க் நீங்கள் அதிகமாக எடுக்கிறதும் கம்மியாக எடுக்கிறதும் உங்களுடைய விண்ணப்பிக்கக்கூடிய இடத்தை பொறுத்தது. நாங்கள் சொல்கிற இடத்துல விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா மார்க் 310 300 இருந்தாவே போதும், செலக்ட் ஆகலாம், உள்ளே போகலாம், வேலைவாய்ப்பு கிடைக்கும். இல்லை நான் மெரிட்லேயே தான் மெரிட்டில் அப்படின்னா நாங்கள் ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்கில் தான் விண்ணப்பம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான போட்டிகள் நிலவும். அந்த போட்டிகளை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் சரி செய்ய முடியாது. அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டியே இல்லாத இடத்துல நாம் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கணும். அப்படியாப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா இந்த மலைவாழ் மக்கள், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வில்லேஜு, ரொம்ப தூரம் போகணும், அங்கே ஊடுங்களே இருக்காது ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். அதுமாரி ஊருக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் விண்ணப்பிக்க மாட்டாங்க. நமக்கு தேவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை அப்படின்னாலே போதும். நாம் 1 வருஷம் வேலை செய்யலாங்க. பிடிக்கலையா டக்குன்னு அங்கேருந்து மாற்றிக்கிட்டு உங்களுடைய ஊருக்கு வந்துடலாம். அங்கேயே தான் இருக்கணும் கட்டாயமா அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் சட்டத்திட்டம் கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் 1 வருஷம் இருக்கலாம். நீங்கள் பணிமாறுதல் இப்படி திருமணத்துக்கு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு நம்ம பணிமாறுதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பணியை நம்ம மாற்றிட்டு வந்துடலாம். இப்போ கரண்ட்டில் இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது. எல்லாருமே விண்ணப்பிச்சு இந்த ஒர்க்கிங்கில் போயிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி போகிறதா இருந்தால் உடனடியாக போய்க்கோங்க. ஏன்னா இதை இப்போ கிட்டத்தட்ட அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவர் விண்ணப்பித்த இடத்துல மொத்தம் 1200 சம்திங் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கண்ட். ஆனால் விண்ணப்பிச்சதே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 30 பேர் தான் அங்கே விண்ணப்பிச்சதே. வெறும் 30 பேர் தான் விண்ணப்பிச்சிருக்காங்க. அதில் எவ்வளோ மார்க்ஸ் இது பண்ணுவாங்க, அதில் எவ்வளோ இன்டர்வியூ, அதிலெல்லாம் கழிச்சது போக எவ்வளோ வருவாங்க. அந்த 30 பேர்த்தில் யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்கள எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 30 பேர்த்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிடுவாங்க முதல்ல. ஏன்னா வேக்கண்ட் எவ்வளோ இருக்குது, ஆனால் விண்ணப்பிச்சது கம்மி தான். அப்புறமேட்டு பணிமாறுதல் போடுறீங்க, அது இதுன்னு வேறு இடத்துக்கு செலக்ட் ஆனீங்க அப்படி இப்படின்னு தூக்கி இங்கே அடிப்பாங்க. அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நாம்ளே அங்கே போய் விண்ணப்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை உறுதி அப்படிங்கிற மாரி போகும். அதனால் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலையோ இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. ஒருத்தர் நல்ல தெளிவாக கமெண்ட் பண்ணியிருந்தார்,
இங்கே இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, இங்கே இவ்வளோ வேக்கண்ட் இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் என்னுடைய மாவட்டத்துக்கு தான் விண்ணப்பிக்க முடியும். என்னுடைய மாவட்டத்துலேயும் அங்கே ஒரு கிளை இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து வேலைவாய்ப்பு அறிவிக்கிறாங்களா, அறிவித்த உடனே நான் வந்து அதை வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, யார் யாருக்கு விண்ணப்பிக்கணும், இந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இருக்குது, அதர் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நாம் தான் வந்து கேதர் பண்ணி ரெடி பண்ணோம். நமக்கோசரம் வேறு யாராச்சும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். போன டைம் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்ததில் தான் 14 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் 14 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகியிருக்காங்க போன டைம் வந்ததில். அது நாங்கள் விண்ணப்பித்து கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 பேரோ சம்திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் விண்ணப்பித்து கொடுத்தீங்க. நாங்கள் வந்து எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக தான் பண்ணி கொடுத்தோம். ஒரு சிலர் வந்து எங்களுக்கு இந்த இடம் வேண்டாம், ஒருத்தர் வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டாரு, எங்களுக்கு வந்து சென்னையிலே தான் மெயின்லேயே தான் எங்களுக்கு வந்து வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை வாய்ப்புக்கு இந்த ப்ரொசீஜர் தான். சென்னையில் ஒருத்தர் அப்படி தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி விண்ணப்பித்து கொடுத்தோம். அவர் வந்து விண்ணப்பித்து கொடுக்குறப்பே நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம், ஏங்க இந்த இடத்துல வேக்கண்ட்டு கம்மி, மார்க் அதிகமாக எடுத்தவனுங்க எல்லாமே விண்ணப்பிச்சிருப்பாங்க, நாங்கள் சொல்கிற இடத்துல நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க, அது இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, செலக்ட் ஆகுது ஆகலை அதெல்லாம் அப்பாற்பட்டது, இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொன்னதுக்கு அவர் ஒரே பதில் சொல்லியிருந்தார், இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சா கிடைக்கணும், இல்லை அப்படின்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னாரு. நாங்கள் மறுவார்த்தை எதுவுமே பேசலை. உடனே நாங்கள் வந்து அந்த மெயினில் சென்னையிலே நாங்கள் வந்து விண்ணப்பிச்சு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எதுவும் காண்டாக்ட் பண்ணலை, எதுவும் அவரும் காண்டாக்ட் பண்ணலை. செலக்ட் ஆனவங்களே எங்களுக்கு வந்து மெசேஜில் தான் சொல்லியிருந்தாங்க, இப்படி நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை பார்த்துட்டு அப்புறம் அவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் ஷேர் பண்ணாங்க, இப்படி தான். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் விண்ணப்பிச்சுக்க அப்படியே அப்படி தான் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டேஜை வந்து தாண்டிடுச்சு. ரிசல்ட் வந்து மெரிட் லிஸ்ட் 1 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து மெரிட் லிஸ்ட் 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு மெரிட் லிஸ்ட் போயிட்டே இருக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன், மெரிட் லிஸ்ட்லாம் வருது அப்படின்னாலே நம்ம எந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி வைக்கணும், அதாவது அந்த அப்பாயின்மெண்ட்டில் லெட்டரில் வரத்துக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற உட்பட நான் வந்து சொல்லியிருப்பேன், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து இது வந்து மார்க் அடிப்படையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறாங்க. இது வந்து லக்கை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு வேலை. உங்களுக்கு லக் இருக்கா, போகலாம் உள்ள 300 மார்க் தான் எடுத்திருப்பான், வேலையில் இருப்பான். 494 எடுத்திருப்பான், வெளியே இருப்பான். என்னடா இது, நாம் இவ்வளோ படித்தோம் 494 எடுத்துருக்குறோம், வெளியே வேலைக்கு போகாமக்கிறோம், வெறும் 300 மார்க் எடுத்தோம் வேலைக்கு போயிட்டானு. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பாதிக்கிறதுக்கும் ஸ்மார்ட்டாக சம்பாதிக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு. ஸ்மார்ட்டாக யோசித்தவன் வேலையில் இருக்கிறான், கண்ணை மூடிட்டு மக்கப் பண்ணி படித்தவன் இன்னும் வேலை தொலைகிட்டு தான் இருக்கான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுமாரி கொஞ்சம் ரெடியாக பாருங்கள். ரிசல்ட் வந்து இப்போ வந்து வெளியே போகுது அப்படிங்கிற அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் இதுக்குண்டான அறிவிப்புகள் வெளியாகலாம். இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு உண்டான ஒரு அப்டேட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்களே ரிசல்ட்டை பார்த்து உங்களுக்கு வந்து சொல்லிடுவோம். ஓகேங்களா? அதுக்கு நாங்கள் என்னென்ன கைடன்ஸ் கேட்குறோமோ அதை நீங்கள் அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஓகே, பார்த்து 2 செகண்டில் நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிடுவோம். உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் போய் அது பார்க்கணும் இது பார்க்கணும் அதெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் இருந்தது அப்படின்னாலே ரிசல்ட்டை நாங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்து தெளிவாக சொல்லிடுவோம். நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா, செலக்ட் ஆகலையா, என்ன பர்சன்டேஜ், எதனால் போச்சு, என்ன ஏது A to Z வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்களே வந்து சொல்லிடுவோம். அதனால் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்தாலே நமக்கு வந்து தெரிய வந்துடும். ரெஜிஸ்டர் நம்பர்னால யாரும் லாகின் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, பார்த்துக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறோம். ஓகேங்களா? இது ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க.
ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்கள் காத்துட்டு இருக்கு. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ரிசல்ட் விரைவில் அப்டேட் பண்ண போகிறாங்க. அப்டேட் பண்ணோன்னு ஒன் பை ஒன்னாக நான் வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.